ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தோம்னா டெஸ்ட் நம்பர் 2. ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் போடுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலிகிராம் சேனலோட லிங்க் போடுறேன். நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. எழுதிட்டு இந்த டிஸ்கஷனில் வந்து கலந்துக்கோங்க. ஸோ இதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நான் கொடுப்பேன். இங்கே ஒவ்வொன்றா தப்பாக இருக்கும் இல்லையா ஆப்ஷன், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் எக்ஸாம் எழுதல டைரெக்டாக நான் இதை பார்த்துக்கிறனாலும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரதியார். இது வந்து 6th to 12th வரைக்கும் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான், ஃபுல் டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, போகலாம். பாரதியார் பெண்களுக்காக எந்த இதழில் குரல் வெண்பா எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரவர்த்தினி. அதில் தான் பாரதியார் பெண்களுக்காக என்ன பண்றாருன்னா குரல் வெண்பா எழுதினாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோம்னா பெண்களுக்காக பாரதியார் வந்து பெண்களுக்காக அப்படின்னு எழுதினாலே பார்த்தோம்னா சக்கரவர்த்தின் தான். அந்த பெண்களுக்காக தான் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சக்கரவர்த்தினி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இந்தியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதோட தான் ஃபர்ஸ்ட் கேலி சித்திரம் வந்து ஃபர்ஸ்ட் வெளியிட்ட ஒரு இதழ், ஒரு இதழ் கிடையாது, நியூஸ் பேப்பர் இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அப்படின்வாங்க. அதாவது இந்த கேலி சித்திரங்கள்னா அந்த பொலிட்டிக்கல் சம்மந்தமாக என்ன பண்ணுவாங்க, இந்த முதல்வன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ரகுவரனும் அர்ஜுனையும் வச்சு அந்த காமெடியாக வந்து ஒரு கேலி சித்திரமெல்லாம் வரைவாங்களே, அந்த மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதியார் தான். இது அந்த பாரதியார் வந்து பார்த்தோன்னா இந்தியா அப்படின்ற நியூஸ் பேப்பரில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஓகே, அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அதுவுமே. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1000 எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1000 எழுத்து பார்த்தோம்னா அரை மாத்திரை. ஸோ வந்து பார்த்தோம்னா குறியலுக்கு 1, எல்லா குறியலுக்குமே, அது உயிர்மையாக இருந்தாலும் சரி உயிராக இருந்தாலும் சரி, குறியலுக்குனாவே 1. நெடிலுக்குனாலே எப்பவுமே பார்த்தோம்னா எவ்வளோனா 2. ஓகேங்களா? ஸோ 1000 எழுத்துக்கு பார்த்தோம்னா அரை, அதே மாதிரி மெய் எழுத்துக்கும் பார்த்தீங்கன்னா அரை. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து போகலாம். கடல் நீரானது ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குழிந்து மழையாய் பொழியும் என்ற அறிவியல் செய்தி பின்வரும் இந்த நூலில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது பார்த்தோம்னா எதில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். திருக்குறள், கார் 40, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருப்பாவை. இது எல்லாத்துலயுமே இடம் பெற்றிருக்கு. இடம் பெறாதது பார்த்தோம்னா நற்றிணை, பதிற்று பத்து. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்காங்கன்னா இடம் பெறவில்லை கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நற்றிணை, பதிற்று பத்து. மற்றபடி பார்த்தோம்னா இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், எந்த நூலில் இடம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? திருக்குறள், கார் 40, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருப்பாவை. இதுல எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். குமரகுருபரால் இயற்றப்படாத பிள்ளைத்தமிழ் நூல்கள் எவை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா 2 குலோதுங்கன் பிள்ளைத்தமிழ், 3 திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், அடுத்து சேக்கிலா பிள்ளைத்தமிழ். மற்றபடி மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழும் முத்துக்குமார பிள்ளைத்தமிழும் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா குமரகுருபரர். ஓகேங்களா? அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஏற்றது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமார சாமி பிள்ளைத்தமிழ் வந்து குமரகுருபரர் எழுதுனது. ஸோ ஓகே, அவர் இயற்றாதது 2, 3, 5ன்னு போட்டிருக்கோம். அதில் யார் யார் இயற்றினாங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குலோதுங்கன் பிள்ளைத்தமிழ், இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பிள்ளைத்தமிழ்ல முதல் பிள்ளைத்தமிழ் இந்த குலோதுங்கன் பிள்ளைத்தமிழ் தான். ஓகேங்களா? அடுத்து திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ், இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பகலிகூத்தர், அவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து சேக்கிலா பிள்ளைத்தமிழ், இது எழுதுனது யார் பார்த்தோம்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? ஸோ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர், குலோதுங்கன் பிள்ளைத்தமிழ் ஒட்டக்கூத்தர், திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகலிகூத்தர், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர், சேக்கிலா பிள்ளைத்தமிழ் மீனாட்சி மகாவித்மா மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? ஐ திங்க் உங்களுக்கு கிளியர் ஆச்சு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 2, 3 and 5. அடுத்து பின்வருவற்றில் முதலாழ்வார்கள்ல சேராதவங்க யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ முதலாழ்வார்கள்ல சேராதவங்க யாருன்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார். அதாவது ஒரு 3 பேர் வந்து முதலாழ்வார்கள்னு சொல்லுவாங்க. யாரான்னு பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். ஓகேங்களா? ஸோ இதுல சேராதவங்க பார்த்தோம்னா நம்மாழ்வார். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா டி. அடுத்து கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் யார்? யாருன்னு பார்த்தோம்னா அர்னால்டு. ஸோ கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் யாருன்னு பார்த்தோம்னா அர்னால்டு. அடுத்து ஈரோடு மாவட்டம் மேட்டுப்புதூர் என்ற ஊரில் உள்ள எந்த கோவிலில் பவனந்த முனிவரின் உருவச்சிற்பம் உள்ளது? எங்க? சந்திரபிரபா.
ஓகேங்களா. ஸோ ஈரோடு மாவட்டம் மேட்டூர்புதூர் என்ற ஊரில் சந்திரபிரபா அப்படின்ற கோவில்ல பவனந்தி முனிவர் இருக்கா இல்லையா, அவரோட உருவச்சிற்பம் வந்து இருக்கு. அடுத்து திருவாடுதுறை ஆதீன மடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் கல்வி முறையில் தமிழ் பயின்றவர் யார்? அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சவர் தான் உவேசாவோட ஆசிரியர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன். அடிக்கடி படிச்சுக்கொள்ளே அதான் கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்க இது பண்ணா பார்க்கலாம். இவர் ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா திருவாடுதுறை ஆதீன மடத்தோட தலைமை புலவரா வந்து இருந்திருக்காரு. இது ஒரு கீபோர்டு. இது வந்து இன்னொரு கொஸ்டினா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனா திருவாடுதுறை ஆதீன மடத்தோட தலைவரா வந்து இருந்திருக்கு, தலைமை புலவராக இருந்திருக்காரு. அடுத்து கருங்கற்களை அடுக்கி கட்டுவதற்கு கச்சலி என்று பெயர். ஸோ கச்சலி எனும் வடிவத்தை முதலில் உருவாக்கியவர் மற்றும் உருவாக்கிய காலம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா 2ஆம் ராஜசிம்மவர்மன் 7ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. அவர் தான் அந்த கருங்கற்களையே அடுக்கி கட்டுவாங்க. ஸோ அதுக்கு பேர் பார்த்தோம்னா கச்சலி. இதுவுமே ஒரு கொஸ்டின் ஏரியா தான். ஸோ அந்த கச்சலி அப்படின்ற வடிவத்தை முதல்ல உருவாக்கி யாருன்னு பார்த்தோம்னா 2ஆம் நரசிம்மவர்மன். அது எந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா 7ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். கண்மலர் இலக்கண குறிப்பு வரைக. இதுக்கு பார்த்தோம்னா உருவகம். இப்படி திருப்பி வரும் பாருங்க, மலர் போன்ற கண் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழா வந்துச்சுன்னாவே என்னது? உருவகம். ஓகே. 11 வகையான ஆடக்கலைகள் பற்றிய குறிப்பு காணப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். அதுதான் என்ன பண்ணுவாங்க, 11 வகையான ஆடக்கலையை பத்தியுமே சொல்லியிருப்பாங்க. அந்த கரகாட்டம் கொண்டுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அது எல்லாமே அதுதான். அடுத்த பின்வரும் வாக்கியங்கள் எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆங்கில மொழியில் லைட் ஆஃப் ஆசியா அப்படின்ற நூலை எழுதியவர் எர்னஸ்ட் பெர்னால்ட். லைஃப் ஆஃப் ஆசியா என்ற நூலை தமிழில் தழுவிய ஆசை ஜோதின்னு எழுதினவர் கவிமணி. ஆசை ஜோதி அப்படின்றது பார்த்தோன்னா புத்தரின் வரலாற்றை கூறணும். ஸோ இதுல எது சரியானது? 2, 3 தான் சரி. ஏன் ஒண்ணு தப்புனா இது பார்த்தோன்னா எட்வின் அர்னால்டு வரும், எர்னஸ்ட் அர்னால்டு வராது. ஓகேங்களா. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான். அர்னால்டுன்றது மட்டும் படிச்சிருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா தப்பு பண்றது எர்னஸ்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எர்னஸ்ட் வராது, எட்வின் அர்னால்டு தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து தமக்கென முயலா நோன்றால் பிறக்கென முயலும் உண்மையானே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது? புறநானூறு. அதாவது வந்து நமக்குன்னு வந்து இது பண்றவங்களை விட மற்றவங்களுக்காக வாழ்றவங்க தான் பார்த்தீங்கன்னா உண்மையானவங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க புறநானூர்ல. ஓகே. காந்தியடிகள் தலைமையில் சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் யார்? உவேசா. அவர் தான் வந்திருப்பாரு. அவர் நிகழ்த்தின உரையை பார்த்தா என்ன பண்றாரு, இந்த பெரியவரோட அடிநிழல்ல இருந்து தமிழ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு காந்தியடிகள். ஓகேங்களா. ஸோ உவேசா. தன்னை பாதுகாத்து கொள்ளும் வழிகளும் சிறந்தது எது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். அவர் முன்னாடி வந்து சொன்ன இல்லைங்களா, இந்த பெரியவரோட அடிநிழல்ல இருந்து தமிழ் கத்துக்கிற ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. அடுத்து இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆற்றல் உடையவரை இகழாமை. அதுதான் பார்த்தோம்னா தம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வழிகள் சிறந்ததுன்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு குறள் எப்படி வரும்னா ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றருள் எல்லாம் தலை. அதாவது நம்மளை விட வந்து ஆற்றல் உடையவர்கிட்ட போய் நம்ம அசிங்கப்படுத்தினா அவங்க சும்மா இருப்பாங்களா? குழந்தை எடுத்துட மாட்டாங்க. அதான் திருவள்ளுவர் சொல்றாரு. ஓகே. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க சொல்லி ஆங்கிலேயர் துன்புறுத்தப்பட்ட பெண் யார்? நல்லாவே தெரியும், முடையாள். ஸோ இவங்க வந்து ஒரு ஆட்டிடை பெண். இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க போகும்போது அதாவது வேலுநாச்சியார் போகும்போது பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து யாருக்குன்னா வந்து யாரு கேட்டாலும் வந்து நான் சொல்லக்கூடாது நான் எங்கே போனேன்னு சொல்லிட்டு வடிவேல் சொன்ன மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க வேலுநாச்சியார். ஸோ இதை ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு தெரியும் சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்தாங்க. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க, கொண்டுடுவாங்க. ஸோ இதை கேட்ட வேலுநாச்சியார் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு நடுக்கல் நட்டு அவங்களோட தாலியை வந்து என்ன பண்ணுவாங்க, காணிக்கையை வந்து செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. சூடூரு ஆகியவை இறுதியாக அமையும் டேஸ் குற்றியலுகிற சொற்கள் இல்லை. இடைச்சொற்கள். சரி, இடைத்தொடர். அதாவது சூடூரு இல்லைங்களா, இந்த சூடூரு இது பார்த்தோன்னா இறுதியா வர மாதிரி எந்த ஒரு இடைத்தொடர் குற்றியலுகிற சொற்கள் வந்து எதுலுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா இடைத்தொடர்.
இடைத்தொடர் குற்றியலுகரம் வந்து சொற்கள் வந்து இல்லை. இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் எது வரும்? ஏறல, வரலவா, அப்ப அதுல என்ன வரும்? யூ, யூ, ரூ அப்படின்னு வருமா? ஸோ இந்த குற்றியலுகர சொற்கள்ல பார்த்தோன்னா இந்த குசுடு ரூ அப்படின்றது இறுதியா வர மாதிரி எந்த ஒரு சொற்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். நெகிழி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீச்சுடர். அடுத்து வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை எவ்வாறு அமைப்பாங்க? அதாவது பார்த்தோம்னா மகாலட்சுமி, சரி லக்ஷ்மின்னு மட்டும் எடுத்துக்கலாம், லக்ஷ்மி அப்படின்னு எழுதுவாங்களா? இந்த இஷ்யூ இருக்குன்னா எதாவது சொல்லியிருப்பாங்க, இது வந்து வடமொழி, ஆனால் நம்ம எப்படி எழுதலாம்? லக்ஷ்மின்னு எழுதலாம், இப்படி எழுத தமிழ் ஆயிரம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் உண்மை என்னன்னா இதுவுமே பார்த்தோம்னா என்னது? வடமொழி தான். ஸோ அந்த மாதிரி தமிழ் எழுதுவது வடமொழியில் இருப்பது தமிழ் எழுதுகிற மாதிரி எழுதுவாங்க இல்லையா? அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா அச்சமம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? அடுத்து உறவு நீர் அலுவம் என்ற தொடரில் அலுவம் அப்படின்னா என்னது? அலுவம்னா என்னது? கடல். ராஜபாத மார்த்தாண்டம் நடத்திய சிற்றிதழ் எது? அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இது. கொல்லிப்பாவை. ஓகே, இந்த எழுத்து இதழ் நடத்தினது யாரு? சீசு செல்லப்பா. அடுத்து கனவு எழுதுறது யாரு? சுப்ரபாரதி மணியன். யாரு? சுப்ரபாரதி மணியன் தான் வந்து கனவு அப்படின்றது வந்து எழுதுறாரு. ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாரு யாரு? பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச்சை என்ற சொல்லின் பொருள் என்ன? கல்வி. அடுத்து சுப்ரபாரதி மணியன் இயற்றாத நூல் எது? தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கதை எழுதாம எல்லாமே வந்து எழுதினாருன்னு சொல்லிட்டு நம்மளா தெரியும். ஸோ அவர் எழுதாத பார்த்தோம்னா மின்னல் வேட்டை. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஏதான் ஆன்சர். ஸோ இது மின்னல் வேட்டைன்னு வராது, பின்னல் வேட்டைன்னு வரும். அது எழுதுனது அவர் தான். ஓகேங்களா? ஸோ பின்னல் வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கதை இது எழுதுனது பார்த்தோம்னா சுப்ரபாரதி மணியன். அடுத்து சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து பின்னொரு மெத்தளவில் ராஜமார்த்தாண்டம் நூலாக்கியுள்ளார். கொங்குத்தேர் வாழ்க்கை. காலமேக புலவரின் நூல் அல்லாதது எது? ரத்னகிரி உலா. ஸோ வேற என்ன அவர் எழுதிக்காரு? சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், அப்புறம் திருவானைக்காவுலா. இதெல்லாம் அவர் எழுதுனது. இது அவர் எழுதாதது. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா பி. ஸோ அவர் எழுதுனது எது? சரஸ்வதி மாலை, பரபிரம்ம விளக்கம், திருவானைக்காவுலா, சித்திரமடல். அடுத்து பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோவிலின் கருவறை சுற்றுச்சுவரில், மண்டபங்களிலும் சுவர்களிலும் யாருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் சுவர் ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளன? சுந்தரர். பாவணன் எந்த மொழியிலிருந்து பல நூல்களை மொழிபெயர்த்துள்ளார்? கன்னடம். தலைக்கோரு பழம் கொடு என்ற தொடரில் இடம்பெறும் ஆகுபெயர் சினையாக பெயர். உலகத்து உயிர்களை எல்லாம் காப்பாற்றும் அரசரை எது காப்பாற்றும் என்கிறார் திருவள்ளுவர்? இது குறள் எப்படி வரும்? இறை காக்கும் மையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதுல என்ன சொல்ல வராங்க? அவரோட குற்றமற்ற ஆட்சிதான் என்ன பண்ணும்? அவர் வந்து காக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சொல்றாங்க? திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து சுந்தரர் பற்றிய வாக்கியங்களில் தவறானது எது? சி. இதுதான் வந்து தப்பு. ஸோ வன் தொண்டர், தம்பிரான் தோழர், நம்பியூரார் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார். ஸோ இது வந்து கரெக்ட். வன் தொண்டர், தம்பிரான் தோழர், நம்பியாரூரார், இது எல்லாமே சுந்தரர். அடுத்து 12 திருமுறையில் 7வது திருமுறை எழுதுனதான் யாரு? சுந்தரர் வந்து எழுதியிருக்காங்க. அதுன்றது கரெக்ட். அதே மாதிரி இவருடைய திருத்தொண்டர் தொகையை மட்டும் முதல்நூலாக கொண்டு சேக்கிலரா ஏற்றப்படுது பெரிய புராணம் அப்படின்றாங்க. இதுதான் வந்து தப்பு. ஆக்சுவலி பார்த்தோம்னா சுந்தரரோட திருத்தொண்டர் தொகை, அது மட்டும் இல்லாம நம்பியாண்டார் நம்பியோட திருத்தொண்டர் திருவந்தாதி. ஓகேங்களா? எது? சுந்தரரோட திருத்தொண்டர் தொகை மற்றும் நம்பியாண்டார் நம்பியோட திருத்தொண்டர் திருவந்தாதி. இது ரெண்டுத்தையும் நூலையும் அடிப்படையா வச்சுதான் எழுதப்பட்டதுதான் பெரிய புராணம். ஓகேங்களா? இது ஒண்ணு மட்டும் கிடையாது. ஸோ அதான் இங்க மிஸ்ஸிங். ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து சைவ சமய கோரவர்கள் 3ஆம் அவர்ன்றது கரெக்ட். மற்றபடி பார்த்தோம்னா இந்த நான் சொன்ன சி மட்டும் தான் வந்து தப்பு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா சி.
முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டவை கூட பாய்கள் தான் என்பதை கூம்போடு மீப்பாய் களையாது அப்படின்னு சொன்ன நூல் இது. புறநானூறு அதெல்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, கூம்போடு மீப்பாய் களையாது அப்படின்னு சொல்லிட்டு பாய்மர கப்பல்ல வந்து பாய் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற சொல்ற ஒரு இதுதான் வந்து பார்த்தோம்னா புறநானூறு. அடுத்து பாரதிதாசன் பின்வரும் எவ்வாறு பாதை புகழவில்லை? பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு சொல்லிட்டு புகழல. இந்த மாதிரி பாட்டுக்கொரு புலவன் பாரதிதாசனை புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா, பாரதியார் புகழ்ந்த யார் பார்த்தோம்னா கவிமணி. அவர் தான் வந்து புகழ்ந்திருப்பார். இது மாதிரி மற்றபடி செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, புறம் புரிய, அறம்பாட வந்த அறிஞர், மரம்பாட வந்த மரவன், இந்த மாதிரிலாம் சொன்ன புகழ்ந்தது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் தான், பாரதியார. மற்றபடி பாட்டுக்கொரு புலவன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. ஓகே, பின்வருவற்றில் கவிமணி படைத்த மொழிபெயர்ப்பு நூல் எது? ஈசிதன் ஓமகையாம் பாடல்கள். ஓகே, எழுதி வந்தான் இதோட இலக்கண குறிப்பு. தெரிநிலை வினையேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? என்ன பார்த்தோம்னா காலம் இது எல்லாமே வந்து வெளிப்படை வந்திருக்கு. காலம், திணை, பால், அந்த இது எல்லாமே வந்து வெளிப்படை வந்திருக்குன்னா தெரிநிலை வினையேற்றம். ஓகே, ஆன்ற குடிப்பிறத்தல் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஈசா குப்புசாமி. ஒருவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படுவது எது? குறள் எப்படி வரும்னா, தக்கார் தகவிலார் என்பது அவரலர் எச்சத்தால் காணப்படும். ஒரு பின் எஞ்சி நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படுவது என்ன? அவரோட நடுவு நிலைமை. அடுத்து காலர்களின் கதையை யானையோடு பேசுதல் அப்படின்ற தலைப்புல தமிழாக்கம் செய்தவர் யார் பார்த்தோம்னா கீதா. கீதா தான். தகடூர் யாத்திரையில் சில பாடல்கள் பின்வரும் எந்த தொகுப்பு நூலில் கிடைக்கின்றன? போத்திரட்டு. ஓகேங்களா? ஓகே, கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிடும் அயல்நாட்டு பயணியார்? தாலமை. அவர் தான் வந்து கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமா என்ன சொல்லுவாரு. ஓகேங்களா? அடுத்து பின்வரும் கூற்றுகளில் கவனிக்க. மழை பெய்யாமல் ஊரார் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லா சோற்றை ஒரு பானையில் வாங்குவர். ஊர் பொது இடத்தில் வைத்து அச்சோற்றை அனைவருக்கும் பகிர்ந்து உண்பர். கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக நிகழும் இதனை கண்டு வானம் மனமிறங்கி மழை பெய்யும் என்பது மக்களின் நம்பிக்கை. ஸோ மேற்கொண்ட நம்பிக்கை வந்து எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இது வந்து வந்திருக்கும். அதுதான் சொல்லுவாங்களா மலை சோற்று நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ஜெயம் கொண்டரை பற்றிய வாகைகளில் தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது எது? முதலாம் குலோத்துங்க அவையின் இவர் வந்து என்னவா இருக்காரு? முதலமைச்சரா பணியாற்றியாங்க? முதலமைச்சர் கிடையாது. என்னவா இருந்திருப்பாரு? அவைக்களப்புலவரா இருந்திருப்பாரு. மீதி எல்லாமே கரெக்ட் தான். தீபங்குடியை சேர்ந்தவர். இவர் எழுதின கலிங்கத்து பரணி தான் முதல் பரணி. ஓகேங்களா? இது ரெண்டும் கரெக்ட். ஸோ இந்த முதலமைச்சர் பதிலாக என்னன்னு வரணும்? அவைக்களப்புலவர்னு வரணும். ஸோ முதல் குலோதுங்கனோட அவைக்களப்புலவராக இருந்தவர் தான் இந்த ஜெயங்கொண்டா. தீபக்குடியில பிறந்தவர். அதே மாதிரி இவர் தான் வந்து கலிங்கத்து பரணி எழுதினாங்க. இந்த கலிங்கத்து பரணி தான் தமிழில் தோன்றிய பரணியில முதல் பரணி. பின்வரும் எது புதுமைப்பித்தனின் சிறுகதை அல்ல? ஸோ இதில் நல்லாவே நமக்கு தெரியும். கடவுளும் கந்தசாமியும், சாப விமோச்சனம், ஒரு நாள் கழிந்தது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது? புதுமைப்பித்தனோட சிறுகதை. இல்லாத எது பார்த்தோம்னா சோற்று கணக்கு. இந்த சோற்று கணக்கு எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயமோகன். ஏன்னா ஜெயமோகன் தான் இந்த சோற்று கணக்கு எழுதியிருப்பாரு. ஓகே, மே தினமே வருக என்பதோட ஆசிரியர் யார்? தமிழொழி தான் என்ன பண்ணிருப்பாரு? மே தினமே வருக அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. இயல்புக்கு மாறாக எந்த திராவிட மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பால் காட்டும் விகுதிகள் இல்லை? மலையாளம். அதுலதான் வந்து இல்ல. திணை, பால், எண் இதை காட்டுற பால் காட்டும் விகுதி வந்து இல்ல. கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம். அடுத்து குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறும் கூட்கையிலோன் யாக்கை போல என்றும் பாடல் இடம்பெறும் நூல். அந்த பாடலை இயற்றியவர் யார்? புறநானூர்ல சொல்லியிருப்பாங்க. எழுதுனது ஆலந்தூர் கிழார். அவர் தான் என்ன சொல்றாங்க? கூட்கையிலோன் யாக்கை போல
குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா புறநானூறு எழுதுனா ஆலந்தூர் கிழார். சீவக சிந்தாமணி எத்தனை இலம்பகங்கள் உடையது? அது முதல் இலம்பகம் எது? சாரி, 13 இலம்பகங்கள் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நாமகள் தான் என்னது ஃபர்ஸ்ட் இலம்பகம். இது முத்தி வந்து கடைசி முத்தி இலம்பகம் தான் கடைசியா வரும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ 13 நாமகள். இதே வந்து அதோட கடைசி இலம்பகம் எது அப்படின்னு கேட்டுருக்காங்கன்னா 13 முத்தி இலம்பகம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுருக்கணும். ஓகேங்களா? ஓகே. எவ்வாறாக கல்வியினை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறுகிறார்? என்னவா இருக்கணும்? தச்சிந்தனை ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் கல்வியினை கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்வாரு. ஓகேங்களா? ஸோ மற்றபடி மரபான விழுமியங்களையும் முன்னோர்கள பெருமையை காப்பாற்றலாம் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி மனப்பாடம் மதிப்புக்கு முன்னுரிமை அளிக்கலாம் சொல்ல மாட்டாரு. மனப்பாடம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவார் அவரு. ஓகேங்களா? மரபு பிழைகளற்ற தொடர்கள் எவை? இல்லத்தில் அருகே புதிதாக கூரை போட்டனர், கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால், நேற்று தென்றல் வீசியது, தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார், அணில் பழம் சாப்பிட்டது. ஸோ இதில் மரபு பிழைகளற்ற தொடர்கள் எவைன்னு கேட்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் வராது வேந்தனர். ஸோ இது என்னது? தப்பு. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டார், இது கரெக்ட். நேற்று தென்றல் வீசியது ஓகே, இதுவும் என்னது? கரெக்ட். தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார் வராது, கிழித்தார் அப்படின்னு வரும். ஸோ இதுவும் தப்பு. அணில் பழம் தின்றதுன்னு வரும், சாப்பிட்டதுன்னு வராது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ பிழைகளற்ற தொடர்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா 2, 3 தான். ஓகேங்களா? ஓகே. திருக்குறளை ஊன்றி படிப்பவர்கள் பெரும் உணர்ச்சி எதுவென பெரியார் கூறுகிறார்? சுயமரியாதை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயமரியாதையும் அவர்னு வந்துடணும். ஓகே. திருக்குறளை பற்றி கூறும்போது இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது அப்படின்று ஒழுக்கவியல் மேதை சொன்ன ஒழுக்கியல் மேதை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். இத்தகைய உயர்ந்த கொள்கையை கொண்ட செயலை உலக இலக்கியத்திலேயே காண முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். அடுத்து, தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் திருக்குறள் உரையை எழுதினார்? ஸோ ராவண காவியம் எழுதினது எத்தனை? புலவர் குழந்தை. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்? தந்தை பெரியோட வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறள் உரையை வந்து எழுதுவாரு. ஸோ அது எத்தனை நாள் எழுதணும் அப்படின்னு எழுதி முடிச்சாரு பார்த்தோம்னா 25 நாள்ல எழுதி முடிச்சிருப்பாரு. அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன் என்பது என்ன ஆகு பெயர்? கருத்தாவாகு பெயர். பொம்மல் அப்படின்னா என்னது? சோறு. தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் திருப்பாவை அந்த திருவெம்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் அப்படின்னு சொன்னது யாரு? தனிநாயகடிகள்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அது வந்து எந்த இதுல சொல்லியிருப்பாங்க? ஒன்றே உலகம் அப்படின்ற ஒரு நூல், அதாவது சொற்பொழிவு அவர் ஏற்றின பேசின ஒரு சொற்பொழிவுல ஒன்றே உலகம் அப்படின்ற நூலை வந்து தொகுத்திருப்பாங்க. அதுலதான் என்ன சொல்லியிருப்பாருன்னா தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழால திருப்பாவை திருவெம்பாவை இதை அவங்களோட மொழியில தாய்மொழியில எழுதி வச்சு என்ன பண்றாங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்லி தனிநாயகடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. கி ராஜநாராயணுக்கு முன்னர் கரிசல் எழுத்தாளர் யார்? கி ராஜாயனுக்கு முன்னாடியே வந்து எழுதியிருப்பாரு ஒருத்தர். யாருன்னு பார்த்தோம்னா கு அழகிரி சாமி. அவர் வந்து என்ன பண்ணுவாரு? கரிசல் எழுத்தாளர் அப்படின்வாங்க. அந்த கரிசல் அப்படின்றத பார்த்தோன்னா அது ஒரு ஏரியா வந்து சொல்லுவாங்க. ஐ திங்க் திருநெல்வேலி பக்கம் நினைக்கிறேன். ஸோ அந்த ஏரியாவை பத்தி வந்து மேக்சிமம் வந்து கதை எழுதுறவங்கள கரிசல் எழுத்தாளர் அப்படின்வாங்க. ஸோ அதுல பார்த்தோன்னா கி ராஜா நாராயணும் ஒருத்தர். ஸோ அவருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தோன்னா கு அழகிரி சாமி. இளங்குமரனால் நூல் அல்லாதது எழுது. அவரோட நூல் அல்லாதது எது? சொல்லாய்வு கட்டுரை. இது என்ன யார் எழுதுனது பார்த்தோம்னா பாவனார் எழுதியிருப்பார் சொல்லாய்வு கட்டுரைகள். மற்றபடி இலக்கண வரலாறு, யாப்பெருங்கல முறை, தனித்தமிழ் இயக்கம் இதெல்லாம் எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா இளங்குமரனார் தான். ஓகேங்களா? ஸோ வந்து சொல்லாய்வு கட்டுரை பார்த்தோம்னா பாவனார். அவர் எழுதுனது நூல் எதுன்னு பார்த்தோம்னா இலக்கண வரலாறு, யாப்பெருங்கல முறை, தனித்தமிழ் இயக்கம். அடுத்து, சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி என்று 5 காப்பியம் வைப்பு முறையை கூறும் நூல் எது? ஸோ
நார்மலாக நம்ம எப்படி படிப்போம்? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி அப்படின்னு சொல்லி வச்சு நம்ம படிப்போம். பட் வந்து இப்படிதான் வைக்கணும், சிந்தாமணி தான் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் தான் சிலப்பதிகாரம், அதுக்கப்புறம் தான் மணிமேகலை, அதுக்கடுத்தா வளையாபதி, அதுக்கடுத்தா குண்டலகேசி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைப்பு முறையை வந்து சொல்லியிருக்கு ஒரு நூல். அது என்னன்னு பார்த்தோம்னா திருத்தணிகை உலா. ஓகேங்களா? ஓகே. தீவகம் என்ன சொல்லுக்கு பேரு, பொருள் என்ன? தீவகம்னா என்னது? விளக்கு. அடுத்து, ஜெயகாந்தன் தனது எந்த திரைப்படத்திற்காக தேசிய விருது, அதாவது குடியரசுத் தலைவர் விருது பெற்றார்? உன்னைப்போல் ஒருவன். மழை வேண்டி நிகழ்த்தப்படும் கலை யாது? அர்ஜுனன் தபசு. குறிஞ்சி திணையின் சிறுபொழுது யார்? எது? முல்லைக்கு மாலை. மாலை பார்த்தோம்னா முல்லைக்கு. யாமம் பார்த்தோம்னா என்னது? குறிஞ்சிக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன? பி. அடுத்து வைகரை பார்த்தோம்னா மருதம்க்கு. ஏற்பாடு நெய்தலுக்கு. நண்பகல் பாலைன்னு ஒன்று வரும் இல்லையா, பாலைக்கு சிறுபொழுது எதுன்னு பார்த்தோம்னா நண்பகல். ஓகேங்களா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக. தேகன், குமணன், மலையமான், திருமுடிக்காரி, அதியமான். அதியமானாவே ஔவையார். அடுத்து யாரு? பேகன். பேகன் பார்த்தோம்னா பரணர். அடுத்து குமணன். குமணன் பார்த்தோம்னா பெருந்தலை சாத்தனார். அதுதான் தலையை வந்து போய் எடுத்துட்டு போய் இது பண்ணுங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, என் தலையை கொண்டு போய் தம்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. தலை அதாவது தமிழ் அந்த இதுக்காக தலையை கொடுக்க முன்வந்தார் குமணவள்ளல். மலையமான் திருமுடிக்காரி பார்த்தோம்னா கபிலர். அதியமான் வந்து நெல்லிக்கனி கொடுத்தாங்க ஔவையாருக்கு, அரிய நெல்லிக்கனி. வேகன் பரணர், குமணன் பெருந்தலை சாத்தனார், மலையமான் திருமுடிக்காரி கபிலர், அதியமான் ஔவையார். ஓகேங்களா? ஓகே, எடுத்துக்கலாம். அருமினி இலக்கண குறிப்பு. பண்பு தொகை அருமை கூட்டல் பிணி. கொளல் இலக்கண குறிப்பு. தொழிற்பெயர். நீலகேசி எந்த காப்பியத்திற்கு முற்பாக எழுதப்பட்டது? குண்டலகேசி. இது வந்து சமணம், இது பௌத்தம். ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்றான நீலகேசி எப்பாவால் ஆனது? நிருத்தப்பா. நீலகேசியில் கடவுள் வாழ்த்து உட்பட 11 பகுதிகளையும் சேர்த்து மொத்தமாக எத்தனை பாடல்கள் உள்ளன? அதாவது கடவுள் வாழ்த்து உட்பட 11 பகுதிகளையும் சேர்த்து எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேக்குறாங்க. 894. ஐந்தும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. முற்றுமை. உண்மை தொகைன்னு போட்டப்படும் வெளிப்படையாக வந்துச்சுன்னு, அதாவது பார்த்தோம்னா 5ம் 6ம் வந்துச்சுன்னா 2 பொருள் வந்துச்சா அப்படின்னுச்சுன்னா உண்மை தொகைன்னு வரும். முற்றிச்சு, ஒரே ஒரு இது வந்து முற்றி போச்சு, ஸோ வந்து முடிஞ்சு போச்சு அப்படின் போது முற்றுமை அப்படின்னு வரும். ஓகேங்களா? பார்த்து பண்ணுங்க. ஓகே. எந்த சிற்றரசர் கேட்டுக்கொண்டதில் பவனந்தி முனிவர் நன்னூலை ஏற்றினார் என்று பாயிரம் குறிப்பிடுகிறது? சீயகங்கன் அப்படின்ற ஒரு சிற்றரசர் கேட்டனால்தான் பவனந்தி முனிவர் என்ன பண்ணுவார்? நன்னூலை வந்து எழுதுவார். ஓகே. சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி அப்படின்னு சொல்ற நூல் எது? நற்றிணை. இது எப்படி ஞாபகம்? இவங்க கொடுமை தாங்காம நம்ம வெளில போனது நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஞாபகம். ஓகேங்களா? வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி. ஸோ நற்றினைனா நல்லது இல்லையா, நல்ல அப்படின்னு ஒரு இல்லையா, அது மாதிரி. பாயிரம் இல்லை டேஸ் இல்லை, பணுவல் இல்லை. தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றி பெரும்புலவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து, வரை என்ற சொல்லின் பொருள்களில் சேராதது. கோடு மலை. மலை வந்துருச்சு. வரைனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். வரைனா மலை. ஓகேங்களா? மலை வந்துச்சு வராது. சிகரம்னாவே மலை அந்த இதுக்கு வந்துடும், வராது. கரை எல்லை நுனினாவே மலை வந்துச்சு வராதுன்னு பார்த்தோம்னா அரணி தில்லம். அரணி தில்லம்னா காடு. காடைதான் என்னன்னு சொல்லுவாங்க? அரணி தில்லம்னுவாங்க. ஓகேங்களா? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அதில். திராவிடவியல் ஆய்வாளர் ஆர் பாலகிருஷ்ணன் நூல்களில் சேராதது எது?
சிந்துவெளி எழுத்துக்கள் இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா ஐராவதம் மகாதேவன். அவர் தான் இந்த சிந்துவெளி எழுத்துக்கள் வந்து எழுதியிருப்பாரு. மற்றபடி அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம், சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். ஸோ திராவிட ஆய்வாளர்னு திராவிடம் வந்துருச்சு. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எழுதுனதுலாம் பார்த்தோம்னா பாலகிருஷ்ணன் தான். அவர் எழுதாதது பார்த்தோம்னா சிந்துவெளி எழுத்துக்கள். அடுத்து காவடி சிந்தை இயற்றியவர் யார்? ஸோ காவடி சிந்தனாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், சென்னிக்குளம் அண்ணாமலையார். ஓகே, பொருந்தாத இணை எது? இறந்த கால இணைநிலை இட்டு இட்டு இரு இன்னு, நிகழ்காலம் கிறுக்கின்று ஆண் என்று, எதிர்காலம் இல் இல், எதிர்மறை ஆ இல் ஆ அல் இல். ஸோ இதுல பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்கால இடைநிலை தான். எதிர்கால இடைநிலை என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பு இழு. அடுத்து ஆசிரியர் ஆக்கினார், இதன் பகுதி என்ன? ஆசிரியர் ஆக்கு அப்படின்னு வரும். எப்படியும் ஆசிரியர் ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னது பகுதி வரும். கினார் அந்த மாதிரி சொல்லிட்டு வருமா? ஆர் சொல்லிட்டு வரும். ஆக்கு கூட்டல் இன்னு கூட்டல் ஆர் அப்படின்னு வருமா? அப்படிதான் வரும். ஆசிரியர் ஆக்கு கூட்டல் இக்கு கூட்டல் ஆர் அந்த மாதிரி சம்திங் வரும் இருக்கும்போது. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆசிரியர் ஆக்கு தான் என்ன ஒரு பகுதியாக வரும். ஓகே, இறைச்சி என்பது வடைமொழியில் குறிப்பிடும் டாஸுக்கு இணையானது. துணி துணி தான் என்னன்னு சொல்லுவாங்க? இறைச்சி அப்படின்னு சொல்லிட்டு வடமொழியர் வந்து சொல்லுவாங்க. யாப்பு என்னும் கடலை கடக்க உதவும் நூலாக உள்ளது அப்படின்னு எதுல சொல்லியிருக்காங்க? யாப்பெருங்களும் காரிகை. அதெல்லாம் யாப்பு என்னும் கடலை கடக்க உதவும் நூலாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா யாப்பெருங்களும் காரிகை. அடுத்து இது பார்க்கலாம். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சி வரும். ஆக்கு பார்த்தோம்னா நேரிசை ஆசிரியப்பானா ஈச்செயலடி சிந்தரியாய் வரும் ஃபர்ஸ்ட். இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு பார்த்தோம்னா முதலடியும் இருதடியும் அளவடியா வரத்தான் என்னது இணைக்குரல். ஓகேங்களா? அடுத்து நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படின்னோம்னா எல்லா அடிகளும் அளவடி வரத்தான் என்னது நிலைமண்டில ஆசிரியப்பா. அடிமறி மண்டிலன்னா அடிகளை மாற்றி மாற்றி பாடினாலும் ஓசையும் பொருளும் மாறாத வரத்தான் அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பேர்ல இருக்கும் அடிமறி மண்டில. ஸோ அப்ப அடிகளை மாற்றி மாற்றி பாடினாலும் என்ன பண்ணாது ஓசையும் பொருளும் மாறாம வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அதேதான் நிலை மண்டில ஆசிரியப்பா இதுல பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன் நிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப எல்லாரையும் என்ன பண்ணும் அளவடி பெற்று வரும். இணைக்குரல்லாம் என்னது இணையா வரும். முதலும் இறுதியும் என்ன பண்ணும் இணையா வரும் அளவடியா வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நேரிசை ஆசிரியப்பனா என்னது அடிகளை ஈற்றெயலடி சிந்தரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ 2 ஞாபகம் வச்சா கூட மீதி வந்து நம்ம தெரிஞ்சிடும். அதுக்குதான். ஸோ அலைக்கடல் இது பார்த்தோன்னா இலக்கண குறிப்பு என்னன்னு வரும்? வினைத்தொகைன்னு வரும். அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல் சொல்ற 3 காலத்தையும் என்ன பண்ணும் வெளிப்படையா காட்டாம சொல்றதுதான் என்னது வினைத்தொகை. சரியான தொடர் எது? ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு விலங்குகளும், ஒவ்வொரு வீட்டிலும். என்னன்னு வரும்? ஒவ்வொரு வீட்டிலும் அப்படின்னு வரும். கம்பர் யார் என்ற நூலின் ஆசிரியர் யார்? வாசுப்பா மாணிக்கம். அவர்தான் என்ன எழுதியிருக்காரு? கம்பன் யார் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்காரு வாசுப்பா மாணிக்கம். ஆளும் மேலும் பல்லுக்குருதி 4 2 சொல்லுக்குருதி என்ற பழமொழியில் 4 என்ற சொல்லும் 2 என்ற சொல்லும் குறிப்பிடுவே முறையே. ஸோ 4 என்னது 4 அடி, 2னா என்ன 2 அடியில் இருக்க திருக்குறள். அப்படின்னா அது திருக்குறளும் 4 அடி ஆறும். சரிங்க, எப்படி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 4 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 4 அடியா திருக்குறள். ஓகேங்களா? சரி இப்படிதான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 4 அடியா கேட்டிருக்காங்களா இல்லை என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 4 அடியா திருக்குறள். ஓகே, சிறார் என்பதன் இலக்கண குறிப்பு. ஸோ ஆ வந்திருக்கு. ஆ வந்தாலே என்ன வரும்? இசை நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் செய்யுள் இசை அளவடைன்னு சொல்லுவாங்க. ஓகே, காய்நெல். காய்நெல்னா என்னன்னு வரும்? காய்ந்த நெல், காய்கின்ற நெல், காயும் நெல். ஸோ 3 காலம் காட்டுது.
காட்டுறதுனால வெளிப்படையா காட்டல சொன்னது வினைத்தொகை. அடுத்து அகரவரிசையும் முப்பெண்மணிகளின் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்களையும் இயற்றியவர் யார்? அகரவரிசை பெண்மணிகளின் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர், இந்த இதெல்லாம் எழுதுனது யாரு? நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா? அகரவரிசை முப்பெண்மணிகளின் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர், எழுதுனது நீலாம்பிகை அம்மையார். சேக்கிழாரை பக்தி நகைச்சுவை சொட்ட சொட்ட பாடி கவி வளவ அப்படின்னு சொன்னது யாரு? நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? மீனாட்சி சுந்தரனார். இவர்தான் என்ன சொல்வாரு? சேக்கிழாரை பக்தி நகைச்சுவை சொட்ட சொட்ட பாடி கவி வளவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து தெந்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே அது பரணி. ஓகே சாரி, அது இதுல வராது, வேற பார்ப்போம். யசோதர காவியம் பற்றி பின்வரும் தொடர்களில் தவறானது எது? வடமொழியிலிருந்து தமிழில் தழுவி எழுதப்பட்ட நூல். யசோதரன் எனும் ஏமாங்கத நாட்டு மன்னனின் வரலாற்று கூறியது. சமமுனிவர் ஒருவரால் இயற்றப்பட்டது. 5 சருக்கம், 320 இல்லைன்னா 330 பாடல்களை கொண்டது. ஸோ இதுல எது பார்த்தோம்னா தவறானது அப்படின்னு பார்த்தோம்னா பி தான் வந்து தப்பு. ஏன்னு பார்த்தோம்னா யசோதரன் அப்படின்றவரு ஏமாங்கத நாட்டு மன்னன் கிடையாது. அவந்தி நாட்டு மன்னன் தான் யாரு? யசோதரன். ஓகேங்களா? எழுத்துல பண்ணிச்சுங்க ட்விஸ்ட், ஊர்ல வச்சிருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ வந்து 5 சருக்கம், 320 இல்லை 330 பாடல்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஸ்மால் யூனிட் வந்து சருக்கம், சரி பெரிய யூனிட் பார்த்தோம்னா சருக்கம்னாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட பாடலை தலைவன் யாருன்னு பார்த்தோம்னா அது பேர்ல இருக்கு யசோதரன். ஸோ இவர் பார்த்தோம்னா அவந்தி நாட்டு மன்னன். ஓகேங்களா? அதுதான் இங்கே தப்பு. மற்றபடி இது வடமொழியிலிருந்து தமிழில் தழுவப்பட்ட ஒரு நூல் தான். ஓகேங்களா? அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கருத்தில் கொண்டு போறதுக்கு நாம் பார்ப்போம். இது 1வது அடித்தளத்திலிருந்து இது வரைக்கும் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து மேட்ச்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா சி. 5வது தளம் பார்த்தோம்னா கணிதம், அறிவியல், மருத்துவம். 6வது தளம் பார்த்தோம்னா பொறியியல், வேளாண்மை, திரைப்பட கலை. அடுத்து 7வது தளம் பார்த்தோம்னா நூலகத்தின் நிர்வாக பிரிவு. கடைசி இது வரும். சாரி ஒரு நிமிஷம், 4க்கு தான் 2 வரும். ஏன்னா 8வது தளத்துல நூலகத்தோட நிர்வாக பிரிவு வரும். ஓகே, 7வது தளத்துல தான் பார்த்தோம்னா வரலாறு சுற்றுலா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5வது தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6வது தளம் பொறியியல், வேளாண்மை, திருப்படைக்கலை. 7வது தளம் வரலாறு சுற்றுலா. 8வது தளம் நூலகத்தின் நிர்வாக பிரிவு. ஓகேங்களா? அடுத்து பின்வருவனவற்றில் திருவிக்கா இயற்றிய நூல்கள் யாருன்னு கேட்கிறாங்க. ஏன்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை பொதுமை வீட்டல் எல்லாமே எழுதியிருக்காரு. ஆன்சர் பார்த்தோம்னா மேற்கண்ட அனைத்தும். அடுத்து வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்தில் வல்லினமேயிட்டு எழுதுவதற்கும் தவறாகும். இது என்னன்னு சொல்லுவாங்க? ஈஸி தானே. என்னன்னு சொல்லுவாங்க? சந்திப்பில்லைன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அரசின் விருது பெற்ற கோமகளின் புதினம் இது. அன்னை பூமி. ஓகே, இந்த கோமகளோட இயற்பெயர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3. என்னென்னது? தோன்றல், கெடுதல், திரிதல், கெடுதல். ஓகேங்களா? அடுத்து பாதகர் இலக்கண குறிப்பு. வினையாளனின் பெயர். ராமலிங்க அடிகளாரின் உரைநடை நூல்கள் யாவை? மனுமுறை கண்ட வாசகம், சிவகாருண்ய ஒழுக்கம். ஓகே, செரு என்றால் என்ன? வயல். நித்திலக்கோவையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. நித்திலக்கோவையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 100. ஓகே, மாணிக்க வாசகர் பற்றிய தகவல்களில் தவறானது எது? சைவ சமய குறவர்களில் 4வரில் ஒருவர். ஓகே. திருவாரூரை சேர்ந்தவர். ஓகே. அரிமர்த்தன பாண்டியன் தலைமை அமைச்சராக இருந்தார். ஓகே. திருவாசகம் இயற்றிய மாணிக்க வாசகரின் மற்றொரு நூல் தேவாரம். ஓகே. ஸோ இதுல எது தவறானது? டி தான் தவறானது. திருவாசகம் எழுதின மாணிக்க வாசகர் இன்னொரு நூல் எது? திருக்கோவையார். என்னன்னு சொல்லுவாங்க? பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொல்லுவாங்களா? திருவெம்பாவை திருவெம்பாவை எழுதியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க? பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொன்னதுனால மாணிக்கவாசகர் என்ன பாடுவாரு? திருக்கோவையார் வந்து பாடியிருப்பாரு. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, முடிச்சாச்சு. 100 கொஸ்டின் முடிச்சாச்சு.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற அளவு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மக்களே. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு மேலும் மேலும் வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். ஸோ ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.